ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணா சென்டிமெண்ட். வாங்க இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ தொலைஞ்சு போன அவனோட கசினை தேடிட்டு இருக்கதையும் ஒரு மீட்டிங்காக ஜிஜோ ஐலாண்ட் வந்தப்போ அங்க ஹீரோனை சந்திச்சு அவளோட பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதையும் பார்த்தோம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோட அத்தை அவனுக்கு கால் பண்ணி, என்னப்பா அங்க வேலையில எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்த வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும், நான் வந்துருவேங்க, வரும்போது மறக்காம நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து ஆரஞ்சு பழம் பொறிச்சிட்டு வா, அந்த வீட்டு ஆரஞ்சு பழம்னா தாத்தாக்கு ரொம்ப பிடிக்குங்கவும் அவனுக்கு கையில ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் பண்ண வேலையெல்லாம் நினைச்சு சிரிச்சுட்டே கண்டிப்பா தேங்கிறான். அவன்கிட்ட பேசினதும் அத்தையும் வீட்டுல வேலை செய்யறவன்ட்டுலாம் யாரும் என்ன கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அந்த வீட்ல அவங்களுக்குனே ஒரு ஸ்டுடியோ ரூம் வச்சிருப்பாங்க. அங்க போய் ஏதோ பயங்கரமா யோசிக்கிறாங்க. முன்னாடி வேற பெயிண்டிங் போர்ட்லாம் இருக்கு, பார்த்தா அத்தை ஆர்டிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த கலைஞர்களுக்கே உள்ள பிரச்சனை என்னன்னா மைண்டுக்குள்ள அவ்வளோ கற்பனை வச்சிருப்பாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு. சில சமயம் தூங்க கூட இல்லாம அவங்க அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அதை ரியலா கொண்டு வரப்போ எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு ட்ரபிளா இருக்கும். அதே பிரச்சனை தான் அத்தைக்கும். இப்ப கூட மைண்ட்ல ஒரு பெரிய கற்பனையா கொண்டு வந்துட்டு அதை அப்படியே சித்திரமா வடிச்சு வேண்டியதானு பெயிண்டிங் பிரஷ் கையில எடுக்கவும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தூரத்துல இருந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேக்குது. அவ்வளவுதான் கோபத்துல அவங்க படப்படன்னு வெளியில வராங்க. எப்பவுமே இந்த வீட்டை சுத்தி நிறைய மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதனால அங்க கார்பெண்டிங் ஒர்க் நடந்துட்டே இருக்கும். அதுக்குன்னே ஒரு ஆள் இந்த வீட்டுல இருப்பாரு. அவர் பேரு ஆண்டனி. அவர் தாத்தாக்கு ரொம்பவுமே தெரிஞ்சவர், அதனால ரொம்ப காலமா இங்கதான் இருக்காரு. கார்பெண்டர் மட்டும் கிடையாது, வீட்டுக்கு தேவையான சில வேலைகளையும் செய்வாரு. ஒரு நண்பர் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். அவருக்கு அத்தை விட கொஞ்சம் வயசு கம்மி தான், ஆனா நல்லா ஹேண்ட்ஸமா பாடியில நல்லா பில்ட் பண்ணி வச்சிருப்பாரா. அத்தை ரொம்ப நாளா சிங்கிளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியேதான் தங்க வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது அவங்க ஆசை. ஆனா இவரோட முகம் முன்னாடி வரும்போது மட்டும் அவங்களோட கான்பிடன்ஸ் அப்படியே கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். இதுல வேற அவர் காலங்காத்திலே இப்படி தாங்க போட்டு விட்டு டிஸ்டர்ப் பண்ணவும் இவங்க பாட்டுக்கு கண்டபடிக்க அவரை திட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவரை ரொம்ப பொறுமையா, இங்க பாருங்க, உண்மையிலேயே நீங்க பெரிய ஆர்டிஸ்டா இருந்தா உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருந்தாலும் உங்களால உங்க சிந்தனைக்குள்ள இருக்க முடியும். நான் பாருங்க பாட்டு கேட்டுட்டு எவ்வளவு அழகா என் வேலையை பண்ணிருக்கேங்க. எது நீங்க மரத்தை அறுத்து 4 ஆணி அடிக்கிறதும் நான் என் கற்பனையில இருக்கிறத பெயிண்டிங்கா கொண்டு வரதும் ஒண்ணுங்கிறீங்களா? நான் பண்றதுதான் ஆர்டிஸ்டிக் ஒர்க், நீங்க பண்றது சும்மா தினக்கூலி வேலை மாதிரிதான் அப்படிங்கவும், மேடம் நீங்க நல்ல கலைஞரா இருந்தா முதல்ல மத்தவங்களோட கலைத்திறனை மதிக்கணும், இருந்தாலும் நான் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட டேப் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க, எப்பவும் போல உங்க பெயிண்டிங் போர்டு முன்னாடி போய் நில்லுங்க, அப்படி என்ன பெயிண்டிங் தான் நீங்க வரைஞ்சு முடிச்சு கொண்டு வரீங்க நானும் பாக்குறேங்கிறாரு. அத்தையும் இவனுக்காக வச்சு எப்படியாச்சும் நம்ம ஒரு பெயிண்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கணும்னு ஆதங்கத்தோட தான் போறாங்க. ஆனா அது நடக்குமா என்னன்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இந்த பக்கம் ஹீரோயின் காலையில ஹீரோ கேட்டிருந்திருப்பான்ல அவனோட கிளைண்ட் சிலருக்குலாம் டூர் கைடா இருக்க முடியுமா, அப்படி இருந்தேன்னா ஆரஞ்சு பழம் வைத்து சம்பாதிச்சு படத்தை உனக்கே கொடுத்தாருன்னா அதுக்காக ஒரு மவுண்டைன் கிட்ட, அதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், அங்க வரப்போற கிளைண்ட்ஸ் அங்க இங்க சுத்தி காட்டணும்னா ஒரு வேன் தேவைப்படும்ல, அதுக்காக தான் ஃப்ரெண்டையும் கால் பண்ணி வர வச்சிருந்திருப்பா. அவன் வேனை கொண்டு வரவும் அவன் பின்னாடியே துரத்தி பிடிச்சி இந்த கடன்காரங்களும் வந்திருப்பானுங்க. ஏன்னா எப்படியும் இவனை ஃபாலோ பண்ணா ஹீரோனை கேப்சர் பண்ணிடலான்னு. அவங்கள தூரமும் பார்க்குமே அவ உஷாராயி ஒரு பக்கமா போய் மறைஞ்சிட்டு ஜன்னியுக்கு கால் பண்ணி, டேய் உன் பின்னாடியே தாண்டா கடன்காரங்களும் வந்திருக்கானுங்க, நீ அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு நானும் ஒரு பக்கமா தப்பிச்சுறேன்னு. நைஸா அங்க கூட்டம் வரும் போயிட்டு இருக்குமா, அதுல ஒருத்தர் தாய்லாந்துக்காரரா இருப்பாரு. அவர்கிட்ட தாய் லாங்குவேஜ்ல பேசிட்டே அசால்ட்டா போயிட்டு இருக்கவும் தெரியாதனமா ஒருத்த மேல இடிச்சதும் இப்படி திரும்பி பாக்குறா. யாரும் தெரியுதா, லீஜு. இட்டாலியில இருந்து தப்பிச்சு வந்தான்ல, இங்க ஜிஜோ ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கானு இருக்கு. அதுவும் அவன் அவ்வளவு ஸ்டைலா அழகா இருக்கும். ஹீரோனுக்கு அவனை பார்த்ததுமே பிடிச்சிருது. தன்னை கடன்காரங்க துரத்திட்டு இருக்கானு கூட மறந்துட்டு அவனை நின்னு பாத்துட்டு இருக்க. அவ எதுக்கு அப்படி பாக்குறாங்கிறத அவன் புரிஞ்சுட்டு கண்ணடிச்சிட்டு வர போறான். அவ்வளவுதான், அந்த 2 செகண்ட் போதும் கடன்காரங்களுக்கு இவள பிடிச்சிடறானுங்க. இவள ப்ளீஸ் என்னை யாராச்சும் காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கத்தவும் வந்த டூரிஸ்ட்லாம் நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பாப்பனா அவங்க வாட்டுக்கு கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கண்ணடிச்சார்ல லீஜு சாரு, அவருக்கு தான் ஹீரோயிசம் பண்ணணும்னு ஒரு விருப்பம். அதனால இடையில புகுந்து அவனு கூட எல்லாம் ஃபைட் பண்ணி ஹீரோயின் அங்க இருந்து கார்ல ஏத்தி கூட்டிட்டு வந்துடுறான். அப்பவுமே கடன்காரங்க விடாம துரத்தி தான் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவன் காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ணி அவனுக்கு கண்ணில் மண்ணை தூவி விட்டுறான். இவன் காரை ஃபாஸ்டா ஓட்டுனதுல அவளே பயந்து போய் ஸ்டன்னா உட்காந்துட்டு இருக்கவும் இவனா சடனா காரை பிரேக் போட்டு, ரொமான்ஸ் லவ் சீக்வன்ஸை விட நம்மளுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஒத்து வருது, இன்னைக்கு ஸ்டன்ட் சீக்வன்ஸை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன்னு. ஹலோ மேடம், என்ன அதிர்ச்சியா இருக்கீங்க, பயந்துட்டீங்களாங்க? யோ நீ ஏதோ என்ன காப்பாத்துவேன்னு உன்னை நம்பி வந்தா நீ காருக்குள்ளேயே வச்சு என்ன கொண்டிருப்பியாட்டு இருக்கு. நானும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன், அநியாயமா ஒரு அப்பாவி உயிரை கொல்ல பாத்தீங்க. நானும் உங்க பாலிசி தான், எனக்கும் ரொம்ப நாள் வாழணும் தான் ஆசை. ரொம்ப பதட்டமா இருக்கும் போது ஒரு ஹாட் காஃபி குடிச்சா சரியாயிடுன்னு அவன் கார்ல இருந்து இறங்கி போக அவன் போய் ரொம்ப நேரமாயி திரும்பி வராதனால இவளும் கார்ல இருந்து இறங்கிடுறா. கடற்கரை பக்கமா தான் கார் நின்னுட்டு இருக்கு. இந்த கடற்கரையில தான் அவ அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த இடத்துல நான் வீடு கட்ட போறதா சொல்லியிருந்திருப்பா. அவ அன்னைக்கு கட்டி வச்சுட்டு போன அந்த கல்லெல்லாம் செதறி கிடக்குமா, அதை அலைன் பண்ணி வச்சுட்டு இருக்கவும் லீஜு காஃபியோட வந்துடுறான். அப்பா அவன் நினைச்சதுல இவளுக்கு அழுக வேற வந்திருக்கும். என்னதான் ஹீரோயின் ரொம்ப பாசிட்டிவா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து ஓடி ஓடி மறைஞ்சு வாழ்றது, அப்பா இப்படி சொல்லாம கொள்ளாம தலைமறைவானது எவ்வளவுதான் அந்த சின்ன பொண்ணால தாங்கிக்க முடியும். அதனால அவளுக்கு அழுகையே வந்திருக்கும். சோ லீஜு கொஞ்ச நேரம் கையில காஃபியோட அவளை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு இருந்துட்டு அப்படியே போய் ஏன் அழுகிறீங்கன்னு கேக்குற டைப் அவன் கிடையாது. அதனால எதையுமே அவன் பாக்கலங்கிற மாதிரி சிரிச்சுட்டே தான் அவ கையில காஃபியை குடுக்குறான். அப்பதான் சண்டை போட்டதுல அவன் கையில காயமா இருந்திருக்குமா. இவ கவனிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கால் சுலுக்குனப்ப பிளாஸ்டர் வாங்கி இருந்திருப்பாள், அதுல ஒன்னு அவனுக்கு போட்டு விடுறா.
கொஞ்ச நேரம் முன்னாடி அவ அழுதுட்டு இருந்தது கூட மறந்துட்டு தனக்கு இந்த மாதிரி கேர் கொடுக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி சின்ன அட்ராக்ஷன் அவகிட்ட. அவளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலான்னு அவ பேர் என்னன்னு கேட்டுக்க வரும்போது அவன் கையில இருந்து வாட்ச பாக்குறான். ஐயோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இந்நேரம் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன தேடி வந்திருப்பாங்க, நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம ஹீரோ கிட்ட பேசிட்டே உங்க கிளைண்ட்ஸ்ல இந்த லொகேஷனுக்கு வர வைக்க முடியுமான்னு இந்த தூரத்துல இருந்து பக்கமா இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் அவங்கள கூப்பிட்டுட்டு போறான். வேலன் வந்துட்டாதான் ஹீரோன் எல்லாத்தையும் மறந்துட்டு அவளோட ஜாலி டைப்புக்கு போயிடுவாள். இப்பவுமே தான் கூட இருக்கிறவங்கள எவ்வளவு அளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு அளவு சந்தோஷமா வச்சுக்கிறா. நல்லா நைட் வரைக்கும் எல்லா பகுதிகளையும் சுத்தி காட்டிட்டு அவங்கள ஹோட்டல்லையும் கொண்டு வந்து விடுறா. கரெக்டா அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக ஹீரோட அசிஸ்டன்ட்டும் வாசலே இருப்பான். மேடம் சார் வந்துட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்க சொன்னாருன்னு அவ கையில பணத்தையும் கொடுத்துறாங்க. இவ்வளவு சந்தோஷத்துல பணத்துல எண்ணி பாக்குறா. அதுல ஒரு 4000 ரூபாய் கம்மியா இருக்கு. சரி இதை கொடுத்ததே பெரிய விஷயம்னு அடுத்து எங்க போலாம், ஹோட்டலுக்குள்ள அங்க இங்க எல்லாருமே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இவ முத நாளே விஐபி கார்டு எல்லாம் காட்டினதுனால ரிசப்ஷன்லயும் இவ்வளவு பெருசா கண்டுக்கல. அந்த அசிஸ்டன்ட்டுமே இவகிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, அதனால இவ ஏதோ முக்கியமான ஆளுங்கறனால அவங்களும் டிஸ்டர்ப் பண்றது இல்லையா. சரி அப்ப நைட் இங்கேயே தூங்கிடலான்னு அவ ஹோட்டல் லாபிலேயே சோஃபால சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வேற ஒரு வேலையா வெளியில போயிருந்திருப்பானாட்டு இருக்கு. இப்பதான் உள்ள வரான். உள்ள வரவுமே இவங்க தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு எழுப்பி என்ன எதுன்னு கேட்கலாம்னு நினைப்பான். ஆனா இத்தனை பேர் முன்னாடி கேட்டோம்னா அவங்க 2 பேத்துக்குள்ள எதுவும் தப்பா இருக்குன்னு எதுவும் கதை பரவிடுமோன்னு அவன் ரூமுக்கு போயிட்டு ரிசப்ஷன் கால் பண்ணி அவளை வர வைக்கிறான். இவ்வளவு உள்ள போனதுமே தேங்க்ஸ் சார், நான் கூட மொபைல்ல சார்ஜ் போயிடுச்சு, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு அவனை கேட்க கூட இல்ல. இவ்வளவு ஒரு பிளக் பாயிண்ட் தேடி போனை சார்ஜர் போட்டுக்கிறான். எந்த இடத்த கொடுத்தாலும் அந்த இடத்துல அதை ஓ இடமா நினைச்சு வாழ்ந்துக்குவியாட்டு இருக்குங்க. என்ன பண்றது சார், அதுக்கு தான் நான் சின்ன வயசுல இருந்தே பழக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த இடம், நாளைக்கு வேற ஒரு இடம், நாளை மறுநாள் வேற ஒரு இடம், இன்னைக்கு இந்த சாப்பாடு, நாளைக்கு சாப்பாடே கூட இல்லாம இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இல்லாத வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருக்கேன். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வளர எல்லாருமே ஒண்ணு மாதிரிதான் ஹாப்பியா இருக்காங்களாங்க. என்னது இந்த மாதிரிங்கிறீங்க, எங்களை பார்த்தா என்ன பிச்சைக்காரங்க மாதிரியா இருக்குங்க. அவனா சாரி நான் அந்த மீனிங்ல சொல்லன்னு அவளுக்கு ஆப்போசிட் சோஃபால உட்காந்துட்டு நீயும் உங்க அப்பாவை தவிர்த்து உங்க குடும்பத்துல வேற யாரும் இல்லையாங்க. இல்ல என்னோட சின்ன வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான் அப்படின்னு இவ கொஞ்சம் சோகமா சொல்லவும் அவனுக்கும் அவனோட அப்பா அம்மாவை யோசிச்சு பார்க்கும்போது லைட்டா வருத்தமாயிடுது. அதனால அவன் மூஞ்சி மாறிடுதா. என்ன சார் என் கதையை கேட்டுட்டு வருத்தமாயிட்டீங்களா, நான் போன் சார்ஜ் ஆனதும் கிளம்பிடுவேன், நீங்க உங்களுக்கு வேற வேலை இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பாருங்கவும். அவனும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேபிள்ல உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். இவ அப்படியே எதுக்காப்புல இருந்து டீபாயில இருந்து நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிற மாதிரியே கொஞ்ச நேரம் சீன் போட்டுட்டு இருப்பா. ஹீரோ அவனோட வேலையில மும்முரமா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அப்படியே சோஃபால நைஸா படுத்து தூங்கிடுறா. அடிப்பாவி அதுக்குனையா தூங்கிட்டேன்னு அவனை எழுச்சி வந்து பாக்குறான். அவளை எழுப்பலான்னு பார்த்தா அவ தூக்கத்துல கூட குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அவ சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து சேஃபான ஒரு இடத்துல வாழ்ந்ததே கிடையாது. என்னமோ இந்த இடம் ஹீரோ கூட இருக்கிறதுல அவளுக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால அவளை மறுத்து நல்லா சிரிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிறவள எழுப்பி விட்டா எங்க போய் அடுத்து தங்குவானு ஒரு மாதிரி இருந்தாலும், ஆனா எப்படி ஒரே ரூம்ல அவளை வச்சுக்கிறது, சரி வேற ரூம்லயாச்சும் போய் ஸ்டே பண்ண வைக்கலான்னு அவளை எழுப்புனா இவன் இந்த மாதிரி ஐடியால எழுப்புறான்னு அவளுக்கு தெரியல. அதனால தூக்கம் கலைஞ்சிருச்சு. இருந்தாலும் கண்ணை மூடிட்டு ஆஹா இந்த சோஃபா விட்டு நான் நகர்ந்துட்டேன், இன்னைக்கு நைட்டு நான் நடு ரோட்ல தான் இருக்கணும், கண்ணை முடிச்சிடாத ஜூரின்னு கண்ணை இருக்க முடிக்கிறா. இவனும் அடிச்சு எழுப்பி பாக்குறான். அவ அப்பவும் அசைஞ்சு கூட கொடுக்க மாட்டேங்கிறா, கல்லு குத்து மாதிரி இருக்கா. அப்பதான் இவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். முதல்ல பிளைட்ல இவனோட சீட்டை புடிச்சிட்டு அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்து இருந்திருப்பாள்ல, இவ்வளவு சுத்தி இந்த 2 பேர் எழுப்புறக்கு ட்ரை பண்ணி இருப்பாங்க. இவனுமே பேச்சு கொடுத்து பார்த்து இருந்திருப்பா. அப்போ அசைஞ்சு கூட கொடுத்துருக்க மாட்டாள்ல, அதே டெக்னிக் தான் இப்போ ஃபாலோ பண்றான்னு நினைச்சிட்டு அவன் டேபிள்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜூரி நீ இன்னும் தூங்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், காலையில 6 மணி வரைக்கும் இந்த மாதிரி தூங்குற மாதிரி நடிக்காம நீ நிஜமாவே தூங்கிக்கலாம், அந்த சோஃபா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ரூம்குள்ள போகவும் கரெக்டா தூங்க போற நேரத்துல லீஜுவோட அம்மா அவனுக்கு கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி லீஜு அங்கதான் வந்திருக்கானாமா, இட்டாலிக்கு ஏதோ பிசினஸ் விஷயமா போறேன்னு சொல்லிட்டு எதுக்கு அங்க வந்தான்னு தெரியல, நீ அவனை பார்த்தேன்னா கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லுப்பா, நாங்க சொல்லிதான் எதுவும் கேட்க மாட்டேங்கிறான், நீ அவனோட ஃப்ரெண்டு தானே, நீ சொன்னா அவன் கேட்டுக்குவான்னு நல்லாதான் பேசுறாங்க. ஆனா அத்தை கிட்ட மட்டும் ஹீரோவை மட்டன் தட்டி பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பொறாமையாட்டு இருக்கு தான் பையன் இவன மாதிரி இல்லையேன்னு. ஆனா நம்ம ஹீரோ தான் ரொம்ப பொறுப்பான ஆளாச்சு. அதனால உடனே லீஜுக்கு கால் பண்ண அவன் இந்த மாதிரி கிளப்ல இருக்கான்னு சொல்லவும் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹால்ல வந்து பாக்குறான். ஹீரோ நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. சரி நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு லீஜு சொன்ன கிளப்புக்கு வந்தா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்க்கவுமே என்னடா எங்க அம்மா தான் உன்னை சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்களாங்க. அவனும் ஆமா இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உன்ன மாதிரி எப்பவும் கோட் சூட்டோட ஹோட்டலுக்கு போறதும் வரதும் எல்லாம் என்னால இருக்க முடியாது, நம்ம கிட்ட இருக்க சொத்தெல்லாம் ஆண்டு அனுபவிக்கணும், ஏண்டா நீ ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு உன் வேலையும் சேர்த்து ஹோட்டல்ல நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், எப்பதான் உனக்கு ஹோட்டலுக்கு வரதா ஐடியான்னு கேட்க வந்துடுறேன் சீக்கிரமே வந்துடுறேன், எனக்குமே இட்டாலி போயிட்டு வந்ததுல இருந்து இந்த லைஃப் ரொம்பவுமே போர் அடிக்குது, உன்ன மாதிரியே ஆயிரலான்னு தான் பாக்குறேன், சரி வா அப்ப உடனே ஹோட்டலுக்கு போலாங்க, ஐயோ ஹோட்டலுக்கு போனா என்னோட மூடு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, அவனோட ஃபார்ம் ஹவுஸ் போலான்னு ஹீரோமா அவனோட ஃபார்ம் ஹவுஸ் கிளம்பி வந்துடுறாங்க. நைட்டு 2 பேருமே அங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில எழுந்ததும் ஹீரோ லேப்டாப்போட ஏதோ ஒன்று வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கவும் அங்க குளிச்சுட்டு வர லீஜு டே நான் இட்டாலியில என்னோட ட்ரிப் அவசரமா கேன்சல் பண்ணிட்டு உன்னை இப்படி லேப்டாப்பும் கையுமா இருக்கிறதுக்கு பார்க்க வரலடா, நான் எப்படி இருக்கேன்னு தான் கொஞ்சம் நிமிந்து பாருங்க. ஹீரோ பார்த்தா அவன் இப்பதான் குளிச்சுட்டு பாத்ரூப்லாம் மாட்டிட்டு வந்திருப்பான். பாத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்ப வேலையை கண்டினியூ பண்ண என்ன
பாத்துட்டு தான் வெக்கப்பட்டுட்டியா அப்படின்னு அவன் தலையை தொட்டிட்டு இருந்த டவல் எடுத்து செடிஸா பேசுற மாதிரி ஹீரோ மேல தூக்கி போடா பாக்குறதுக்குலாம் ஒண்ணு இல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வாங்குறான். என்னடா ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்றேன், என்ன பார்க்கும் போது உள்ள எதுவும் ரியாக்ட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் கலாய்க்க ஹீரோவா சிரிக்க மட்டும் செஞ்சுக்கிறான். லீஜு இந்த மாதிரி டைப் தானே இருக்கு, பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி நல்லா அவங்கள வச்சு செய்யறான். ஆனா வேணும்னு இப்ப கூட ட்ரெஸ் மாத்தாம அந்த பாத்ரூமோடய ஜூஸ் குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா அங்க நிறைய ஜாம் டப்பாவா இருக்கா. அதுல ஒரு ஜாம் டப்பா பெருசாவும் அதுல ஹீரோன் எழுதி வச்சுட்டு போன நோட்டும் இருக்கவும் ஃபார்ம் ஹவுஸ்ல நம்ம வரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்கானு இருக்குன்னு இவன் அந்த டப்பா எடுத்துட்டு வந்து, என்னடா ஒரு பொண்ணு கூட இங்க தங்கி இருந்தியாங்க, ஒரு பொண்ணு தங்கி இருந்தா ஆனா என் கூட தங்கல பாருடா, நான் கூட என் ஃப்ரெண்டுக்கு லேப்டாப் மட்டும் தான் பாக்க தெரியும் நினைச்சேன், என்ன புது பொண்ணா உன் லைஃப்லங்க. டே நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது, அவ ரொம்ப சின்ன பொண்ணுங்க. பொண்ணுல என்னடா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு, என்ன கியூட்டா இருப்பாளான்னு கேட்க எனக்கு ஹீரோனை பத்தி லைட்டா யோசிச்சு பார்க்கும்போது கியூட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் பதில் சொல்லாம சிரிச்சுட்டே உட்காந்துக்கிறான். அவன் சிரிக்கிறத நோட் பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்கார வந்துட்டு, அப்ப என்ன சாய்ஸிய மறந்துட்டியான்னு கேட்க அவன் மூஞ்சியே மாறி போயிடுது. இவனும் டக்குன்னு பேச்ச மாத்திரக்காக அவ ரீசெண்டா நடந்த மேட்ச்ல வின் பண்ணியிருந்தா பாத்தியாங்கவும் அவனும் பாத்தங்கிற மாதிரி தலையாட்டுறான். அவளை மிஸ் பண்றியான்னு கேக்குறதுக்கு, போடா போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஹோட்டலுக்கு வா, சும்மா என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காதுன்னு அவன் லேப்டாப் எடுத்துட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்ப அப்படியே அந்த சாய்ஸிய காட்டுறாங்க. அவன் இன்னமும் மாஸ்கோல தான் இருக்கா. அவ கழுத்துல ஒரு செயின் இருக்கு, அதுல கீ சிம்பிள் இருக்கு, அதை புடிச்சிட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்கா. அப்ப அவளோட மேனேஜர் இருந்துட்டு, இந்த ரீசன்ட் மேட்ச்ல நீ வின் பண்ணதுக்கு அப்புறமா உன்னோட பாப்புலாரிட்டி இன்னுமே அதிகமாயிருக்கு, உன்னை நிறைய ஆடுக்கு மாடலா கூப்பிடுறாங்க, இந்த வருஷம் உன்னை வச்சு ஒரு பெரிய பிசினஸே நடக்க போகுதுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்க, என்ன இத்தனை பேரை ரீச் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, ஆனா நான் எதிர்பார்க்கிற ஒருத்தர் இன்னமும் ரொம்பவுமே அமைதியா இருக்காருங்கிறா. யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டையா சொல்றாங்க. அவ்வளவு ஆமான்னு சொல்லிட்டு அந்த செயினை புடிச்சிட்டு ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. ஹீரோ தான் அந்த செயினை பிரசன்ட் பண்ணிருப்பான். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒளிவு மறைவுன்னு எதுவுமே இருக்க கூடாது, உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், அதுக்கான கீ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை அவகிட்ட பிரசன்ட் பண்ணியிருந்திருப்பான். இப்ப இவ என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா மொத்தமா அவரோட மனசு எனக்காக மூடி இருந்திருக்காது, என் மனசுல இன்னமும் அவருக்கான காதல் இருக்குங்கிறத இந்த கீ செயின் மூலமாவே அவருக்கு நான் திறந்து காட்டுவேங்கிற மாதிரி அவ காதல் மேல இன்னுமே அவளுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாள்ல, அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது, எங்கப்பா இருக்கீங்க என்ன இதுன்னு கேட்டு அவரை சந்திக்கிறதுக்காக போறா. இந்த ஐலாண்ட்ல ஒரு ஹார்பர் இருக்கு, அங்க நிறைய கப்பல் நிக்கிறதுனால அதுலதான் ஒரு இதுல இவர் மறைஞ்சிருந்திருப்பாரு. அப்பா பேசினதுமே இன்னும் சரியா வீடியோ கூட இல்ல, அப்பவுமே ஹீரோயின் அப்பாக்காக போய் முன்னாடி நிக்கிறா. அவர் கடன் சுமையினால இவகிட்ட சொல்லாம கொள்ளாம கூட விட்டுட்டு போனவர் தான், இருந்தாலும் அவருக்கும் இவ மேல நிறைய பாசம் இருக்கு. இவளுக்குமே அப்பாவோட நிலைமை என்னங்கறத சின்ன வயசுல இருந்து பாத்துருந்திருக்கா, எத்தனை பேர்கிட்ட ஓடி மறைஞ்சு வாழ்ந்துருப்பாங்க, அதனால அவர் மேல இவளுக்கு கோவம்லாம் இல்ல. இப்பவாச்சும் அப்பாவை பார்த்தோமேங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்க. அப்பாவை இவளுக்கு மேல இருப்பாராட்டு இருக்கு. அவர் சீனு போட ஆரம்பிச்சிடாரு, என்ன மன்னிச்சிருமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு குடுப்பனையே கிடையாது, நானும் உயிரோடய இருக்க கூடாதுன்னு அவர் அந்த அப்படியே அந்த கப்பல்ல இருந்து கீழே குதிக்க போற மாதிரிலாம் ஆக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்டிங்ல தான் அப்பா விட ஹீரோயின் மிஞ்சுவாள். அதனால அப்பா போதும்பா, அதை பார்த்து நானும் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கேன், எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல, வந்து உட்காருங்கிறா. ஆனா இப்ப கொஞ்சம் அவர் உண்மையிலேயே வருத்தப்படுறாரு. உன்னை வச்சுட்டு நான் என்னமா பண்ண போறாங்க, எனக்கு என்ன பாத்துக்க தெரியும்பா, முதல்ல நீங்க இந்த மாதிரி இடத்துல ஒளிஞ்சிருக்காதீங்க, எப்பனாலும் மாட்டிக்குவீங்கன்னு இந்த 2-3 நாளா பணம் சம்பாதிச்சிருந்திருப்பாள்ல, அதெல்லாம் எடுத்து அப்பா கையில மொத்தமா கொடுத்துட்டு, இதுல உங்களுக்கு மட்டுமா பிளைன் டிக்கெட் வாங்கிட்டு ஜப்பானுக்கு போயிடுங்க, நானும் கொஞ்ச நாள்லயே நம்ம அங்க செட்டில் ஆகிறதுக்கான பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு உங்க பின்னாடியே வந்துடுறேங்கிறா. எப்படியா அப்பாவை சேஃப்டியா பேக்கப் பண்ணிட்டோன்னு இவ சந்தோஷத்துல சனால போய் ஒரு குளியல போட்டு காலையில ஹீரோ பாக்குறக்கா ஹோட்டலுக்கு வந்துட்டு இருந்தா. அவனுக்கு ஜப்பான்ல இருந்து அவனோட கசின் பத்தின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதுவும் ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. சோ உடனே அவன் நேரடியா கிளம்பிட்டு இருக்கான். இவ ஹோட்டலுக்குள்ள வரவும் தான் ஹீரோட கார் இவள கிராஸ் ஆகி போகுது. அது தெரியாம இவ ரிசப்ஷன்ல வந்து ஹோட்டல் ஓனர் கூட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அவரோட ரூமுக்கு நான் போலாமான்னு கேட்க, அதுல கேட்கறதுலயே ஒரு தோரணை தெரியுது பாருங்க. ஹீரோ வச்சுதான் ஜப்பான்ல செட்டில் ஆகிறதுக்கு மொத்தமா அமௌண்ட் கரெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காளாட்டு இருக்கு. ஆனா அவங்கள இல்ல சார் இப்பதான் வெளியில போனாரு, எப்ப திரும்பி வருவாருங்க தெரியல, அவசரமா ஜப்பானுக்கு போயிருக்காரு, வரதுக்கு டைம் ஆகுங்கவும் அந்த பக்கமா ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு இருக்கவும் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இவ டைரக்டா ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறா. அந்த கூட்டத்துக்குள்ள எப்படி அவனை தேடி பிடிச்சு சென் சார் அங்கே நில்லுங்க, அவனும் இவளா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியில திரும்பி பார்த்து, என்ன இதுக்கு தேடி வந்தாங்க, நீங்க எப்படி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போலாம், என்ன வளர உங்ககிட்ட சொல்லிட்டு பொண்ணு எனக்கு எதுவும் கட்டாயம் இருக்கா, ஆமால எதுவும் இல்லன்னு இவ யோசிச்சுட்டு, அந்த ஆரஞ்சு பழம் வித்த அமௌண்ட்னு என்கிட்ட உங்க அசிஸ்டன்ட் விட்டு கொடுத்து விட்டீங்கல்ல, அதுல 4000 ரூபாய் கம்மியா இருக்கு, அதுக்காக தான் நான் வந்தங்கவும், அதானே பணம் தான் இது பேயா தெரியுமேனு அவனும் தொல்லை விட்டா போதுன்னு அவகிட்ட அமௌண்ட் எடுத்து கொடுக்குறான். ஆனா இவனுக்கே உள்ள டைம் ஆயிட்டு இருக்கு ஃபிளைட்டுக்கு, அதனால அவசரத்துல கொடுக்கும் போது பணம் கீழே விழுந்துருதா, மத்த நேரமா தான் அவன் கீழே விழுந்ததை எடுத்து கொடுத்துருப்பான். இப்ப அவனுக்கு அவசரங்கவும் அவன் கண்டுக்காம போக, இவன் நேத்திக்கு வேற பிச்சைக்காரங்க மாதிரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுருப்பான்ல, இன்னைக்கு இப்படி பணத்தை கீழே போட்டு போகவும் இவன் என்ன நம்மளுக்கு பிச்சை போடுறானான்னு ஓடி போய் அவன் கையை பிடிச்சிட்டு, மிஸ்டர் சான் என்ன அவமானப்படுத்துறதுக்காக நீங்க ரொம்பவே வருத்தப்பட போறீங்க, இவனா அவ கையை உதறி விட்டு உள்ள போயிட்டு இருக்கான். அவ டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா, என்னங்க இனி நீங்க இப்படி தனியா விட்டுட்டு போலாமா, நான் சின்ன பொண்ணுங்கனால என்னை ஆசை கட்டி கல்யாணம் பண்ணி என் கூட இங்க குடும்பம் நடத்திட்டு சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ கத்தவும் சுத்தி இருக்கிறவங்களா நின்னு என்ன நடக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏய் வாய முடுங்க,
அப்படிங்கிற மாதிரி அவன் சைடு காட்ட, எங்க அம்மா அப்பாவும் சொன்னாங்க உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிப இருக்கு, இவனை நம்பி ஏமாறதுன்னு. ஆனா உங்களை நம்பினதுக்கு எனக்கு ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சினுச்சுன்னு அப்படியே கீழே உட்காந்துடுறா. கீழே உட்காந்துட்டு அப்ப ஹீரோ பணத்தை கீழே போட்டுட்டு போயிருப்பான்ல, அதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துட்டு, என்ன இந்த பணத்துக்காக தான் உங்க பின்னாடி வந்துட்டு இருந்தேன்னு நினைச்சீங்களா? கிடையாது, உங்க அன்புக்காக தான் வந்தேன். ஆனா இப்போ நீங்க என்ன விட்டு போறதுனால இந்த பணம் எனக்கு தேவைப்படுது. நான் இப்ப தனியாள் கிடையாது, என் வயிற்றுக்குள்ள நம்ம குழந்தை இருக்கு. நீங்க திரும்பி வருவீங்கிற நம்பிக்கையில நம்ம குழந்தையோட நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் நம்பிக்கைய இன்னொரு முறை உடைச்சிடாதீங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் நீங்க என்ன பாக்குறதுக்கு வந்தே ஆகணும்னு கீழே கடந்த மொத்த பணத்தை எண்ணிட்டு அவ அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ வேற சாஃப்ட் டைப்ல, அதனால அவனுக்கு அந்த செகண்ட்ல என்ன ரியாக்ட் பண்றேன்னே தெரியல. இவ பண்ணி விட்ட டிராமால எல்லாரும் அவனை வில்ல மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. கேடி எப்படி கோத்து விட்டுட்டு போதுங்கிற மாதிரி அவன் தப்பிச்சா போதுன்னு பிளைட்ல போய் உட்கார்ந்துடுறான். பிளைட்டுக்குள்ளயா எல்லாருமே இவனதான் உறுத்து பாத்துட்டு இருக்காங்க. இவனா தலையில கை வச்சுட்டு ஜப்பானுக்கு போற வரைக்கும் இந்த பார்வைகள் அத்தனையும் நம்ம சகிச்சுட்டு தான் ஆகணுமாட்டிருக்கு. உண்மையிலேயே அவ என்ன ரொம்பவுமே வருத்தப்பட வச்சுட்டான்னு அவன் புலம்பிட்டு இருக்க. பக்க சீட்ல இருக்கிற பாட்டியா மனசே கேட்காம கேட்டுறாங்க, ஏப்பா உன்னை பார்த்தா நல்லவன் மாதிரி தானே இருக்கு, உன் பொண்டாட்டி தனியா விட்டுட்டு வந்ததை நினைச்சு நீமே வருத்தப்படுற தானே, அந்த பொண்ணோட நம்பிக்கையை உடைச்சிடாம அவ கூட போய் சேர்ந்து குடும்பமா வாழுப்பாங்கிறாங்க. அவளுக்கா பதிலுக்கு பேச்சும் வரல, மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கணும்னு தெரியாம ஏர் ஹோஸ்டஸ் ஒரு கிளாஸ் ஜில்லன் தண்ணி கொண்டு வர சொல்லி குடிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா ஜப்பானுக்கு வந்து சேர்ந்துடுறான். அவனோட அசிஸ்டன்ட் யூனாவும் அவனுக்கு முன்னாடி அங்க வந்திருந்திருப்பாங்க. இவங்க அத்தையோட ஃப்ரெண்ட தான் ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இவங்க கை கிடைச்ச அந்த போட்டோவை காட்டி இதுல இருக்கிறது நீங்க தானே கேட்கவும், ஆமா நான் தான், முன்ன எங்க பகுதியில் நடந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்ப எடுத்த போட்டோ. நாங்க எல்லாரும் அந்த ஃபெஸ்டிவல் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷம் ஒரு 3 நாள் கூட நீடிக்கல. எங்க மொத்த கிராமமே நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்டு பாதிக்கு மேல மக்கள் இறந்துட்டாங்க. நிறைய பேரோட உடலை கூட மீட்க முடியல. அதனால எத்தனை பேர் இறந்தாங்கிறது அப்ப இருந்த சூழ்நிலை அக்யூரேட்டா கணிக்க முடியல. இதோ அந்த போட்டோல இருக்கால அவ என் பொண்ணுதான், அவளோட பாடிய கூட எங்களால மீட்க முடியாம போயிருச்சு. இருந்தாலும் என்னோட நம்பிக்கை என் பொண்ணு எங்கேயாச்சும் உயிரோட வாழ்ந்துட்டு இருப்பான்னு. அதே மாதிரிதான் நீங்களும் உங்க சொந்தக்கார பொண்ணும் வாழ்ந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க. அந்த நம்பிக்கை பழிக்கட்டும்ங்கறாங்க. இந்த லேடியை சந்திச்சா ஏதாச்சும் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் தான் அவன் அவ்வளவு அவசரமா வந்தது. ஆனா இவங்கள்ட்டையுமே அவன் எதிர்பார்த்த தகவல் கிடைக்காதனால வருத்தமாயிட்டான். பக்கத்துல உள்ள ஒரு கடையில ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் அவனோட செக்ரட்டரி இருந்துட்டு எப்பவும் இல்லாம ஏன் சார் இன்னைக்கு ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றீங்க? ஒரு பக்கம் சேர்மன் அவர் பேத்திய பார்த்தாதான் உயிர் வாழ்வேங்கிற பிடிவாதத்துல இருக்காரு. நானும் கடந்த 5 வருஷமா விடாப்படியா அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு முறையும் எதிர்மறையான ரிசல்ட்லயே போய் முடியவும் அந்த வயசானவங்க சொன்ன மாதிரி என் கசின் ஒருவேளை உயிரோடு இருந்தா அவன் இந்த ஜப்பான்ல தான் எங்கேயோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு போறதுதான் சரியா இருக்குங்க. சார் நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. இப்போதைக்கு வேண்டாம், உங்க கசின் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்புறம் சேர்மன் நார்மல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட உண்மையை சொல்லி புரிய வச்சிடலாங்க. அவன் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறான். நம்ம ஹீரோ ரொம்ப நேர்மையானவனாச்சு, அதனால அவனுக்கு மனசு ஒத்து வரல. இங்க ஐலாண்ட்லயா ஹீரோயினோட ஒரே நம்பிக்கை ஹீரோவா தான் இருந்தான். அவன் சொல்லாம கொள்ளாம இப்படி விட்டுட்டு போகவும் அவளுக்கு எங்க போறனே தெரியல. அந்த ஏர்போர்ட்டை சுத்தி வந்துட்டு இருந்திருப்பாளா, அவ்வளவுதான் அந்த கடன்காரனுங்க இவள தூக்கிட்டு போயிடுறானுங்க. இவ வேற ஹேண்ட்பேக்ல பணம் இருக்கனால அது ரொம்ப பத்திரமா வச்சிட்டு இருக்காளா. என்ன அதுக்குள்ள எதுவும் விலை மதிக்க முடியாத பொருள் வச்சிருக்கான்னு இவனுங்க பேக புடுங்கி பார்த்தா அதுல ஹீரோட விசிட்டிங் கார்டு இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த ஹோட்டல் ஓனர் யாரு அப்படின்னு கேட்க, அவர் இல்லைனாலும் அவர் கார்டு நம்மளுக்கு உதவி செய்தேன்னு ஹோட்டலோட டைரக்டர் என்னோட லவ்வருங்கிறா. அவனுங்க நம்பாம பாக்க, பாருங்க அது விஐபி விசிட்டிங் கார்டு, என் கையில அது இருக்குன்னா அவர் எனக்கு தெரிஞ்சவர் தானே அர்த்தம். ஏது அவ்வளவு பெரிய ஹோட்டல் ஓனரு உன் லவர், உங்ககிட்ட இருக்க எதை பார்த்து அவர் மயங்கி விழுந்தாருங்க. அது நீங்க அவர் பிசினஸ் மீட்ல இருந்து வந்தாதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி அவர் தான் உன்னோட லவர்னா எங்க கடன்லாம் அவரை வச்சு அடைச்சிருந்துருக்கலாம்லங்க. நாங்க ரீசெண்டா தான் சந்திச்சுக்கிட்டோம். எங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகவும் அவர்கிட்ட என் நிலைமை எடுத்து சொல்லலான் இருந்தேன். அதுக்குள்ளதான் நீங்க என்ன புடிச்சிட்டு வந்துட்டீங்க. சரி இப்ப என்ன பண்ணலான் இருக்காங்க. உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி உங்க பாஸ் எப்போ பிசினஸ் மீட்ல இருந்து வருவாருன்னு கேட்க, அவன் நினைச்சுக்கிறான் பாஸ் இந்த பொண்ணை அவரோட ரூம்ல எல்லாம் தங்க வச்சிருக்காருன்னா ரொம்ப நெருக்கமானவங்க நினைச்சிட்டு இந்த மாதிரி நாளைக்கு காலையிலேயே வந்துருவாருங்கவும் இவ அவளோட அந்த கடன்காரங்களோட ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறா. அவனுக்குலாம் நீங்க இந்த பின்னாடி மறைஞ்சுக்கோங்க, உங்களை எல்லாம் பார்த்தா அவர் பயந்துருவாரு, ரொம்ப டீசென்டான ஆளுன்னு ஓடி போய் ஹீரோட கையை பிடிச்சிட்டு சாரி மன்னிச்சிருங்க, அன்னைக்கு குழந்தைய பத்தி எல்லாம் பேசி உங்களை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. இவனுக்கு இன்னுமே அந்த அவமானம் எல்லாம் மறக்கல. அதுல இவ இப்ப கேக்குற மன்னிப்பு கூட அவனால முழுசா நம்ப முடியல. ஏதோ நீ உன் தப்ப உணர்ந்துட்டேன்னா இனிமே என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாத, உன்னை நான் பார்க்கவே விரும்பலன்னு அவ கையை உதறி விட்டு அங்க இருந்து கிளம்பி போக இந்த தள்ளி நின்னுட்டு இருந்த கடன்காரங்களுக்கு எல்லாம் இவ குழந்தைய பத்தி பேசினது மட்டும் காதுல விழுந்திருக்கும். அதனால ஓடி வந்து உண்மையிலேயே அவருக்கும் உனக்கும் குழந்தை வயித்துல உருவாகிருக்கான்னு கேட்க, ஆமா அவருக்கு என் கூட லவரா பழகுறதெல்லாம் ஓகே தான், ஆனா குழந்தைங்கிற விஷயத்த அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்ப கூட இந்த குழந்தைய நான் இன்னும் கலைக்காதனாலதான் அவர் கோபத்தோட என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. நீங்க வேண்டாம் நான் சொல்ற மாதிரி அவர்கிட்ட பேசி பாருங்க, நீங்க கேக்குற எல்லா அமௌண்ட்டும் கிடைக்கும்னு அவங்கள்ட்ட ஒரு பிளான சொல்லிட்டு இவ வேகமா திரும்பவும் ஹீரோ துரத்திட்டு போறான். அவன் கரெக்டா கார்ல ஏறதுக்கு முன்னாடி அவன் கையை பிடிச்சிட்டு நான் திரும்ப உங்கள்ட்ட மனசார மன்னிப்பு கேட்கிறேன் சாருங்க, நான் தான் சொன்னேன்ல நீ உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருந்தா என் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு. இல்ல அந்த மன்னிப்பு வேற காரணத்துக்காக இந்த மன்னிப்பு வேற காரணத்துக்காக, நீங்க சீக்கிரமே புரிஞ்சுக்குவீங்கன்னு அங்க வந்து ஒரே ஓட்டம் எடுத்துறா. இந்த கடன்காரனுங்களா ஹீரோயின் கொடுத்துட்டு போன அந்த விஐபி கார்டை யூஸ் பண்ணி ரிசப்ஷன்ல ஹீரோ கூட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவனை சந்திக்கிறதுக்காக
அக்கா அவனோட ரூமுக்கு வந்துடுறாங்க. நீங்க எல்லாம் யாருன்னு கேட்க, நாங்கெல்லாம் ஜூரிக்கு அண்ணன் முறை வரணும், எங்களுக்கு அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் ரொம்ப பழக்கப்பட்டவங்க, அந்த பொண்ணை காதலிச்சு கர்ப்பமாக்கி கை விட்டுட்டு நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரிலாம் இருந்துக்க முடியாது, அதுலயும் நீங்க ஏதோ பெரிய பிசினஸ் மேனாமா, ஜூரியும் அவங்க அப்பாவும் எங்கள்கிட்ட கடன் பட்டிருக்காங்க, அந்த கடனை எங்கள்கிட்ட நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஜூரி பொண்ணுக்குமான இந்த சம்பந்தத்தை நாங்க வெளியில சொல்ல மாட்டோம், இல்லைன்னா பிரஸ் கூட்டு உங்க பேரை நார வச்சிருவோங்க. ஹீரோக்கு இப்ப தான் புரியுது அவ எதுக்கு திரும்பி ஓடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனான்னு. அதனால இங்க பாருங்க, அவ உங்களை எல்லாம் ஏமாத்தி என்கிட்ட தசை திருப்பி விட்டுட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டா. என்ன சார் நாங்களாம் முரணங்களா இருக்கனால நாங்க சொல்ற உண்மை இந்த உலகம் ஏத்துக்காதுன்னு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களாங்க? உண்மை யார் சொல்றாங்கன்னு இப்ப போலீஸ் கால் பண்ணா தெரிஞ்சு போயிடுன்னு இவன் தைரியமா போலீஸ் கால் பண்ண போவானா, அதுக்குன்னு அவனுக்கு எல்லாம் சரண்டர் ஆயிரானுங்க. சாரி ஏதோ தப்பு நடந்துருச்சாட்டு இருக்குன்னு அவனுங்களா எஸ்கேப் ஆயிரானுங்களா. இந்த பக்கமா ஹீரோக்கு சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த கேடி நம்மளதான் ஏமாத்துதுன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய திருட்டு கூட்டத்தை ஏமாத்திருக்குன்னா எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட நடிச்சிருப்பா அப்படின்னு நினைக்க சிரிப்பா இருக்கு. அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை, அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் அவ ஒவ்வொரு கேரக்டர்ல நடிக்கிறாள்ல, அதை எல்லாருமே நம்புறாங்க. அந்த அளவுக்கு அவளோட ஆக்டிங், பேச்சு திறமை எல்லாமே உண்மையா இருக்கு. நேத்தி கூட அவனோட செக்ரட்டரி சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, உங்க கசின் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா என்னன்னு. யாரோ ஒருத்தர கசினா கூட்டு போய் அவங்க தாத்தா முன்னாடி நிப்பாட்டினா அவரோட புத்திசாலித்தனத்துக்கு சீக்கிரமே அவங்க பண்ற ஏமாத்து வேலையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளை தாத்தா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினா அவருக்கு சந்தேகமே வராது அப்படின்னு இது வரைக்கும் அவ கூட நடந்த எல்லா சம்பவங்களையும் யோசிச்சு பாக்குறான். இருந்தாலுமே ஏதோ ஒண்ணு சின்ன ஒருத்தல் மனசுக்குள்ள இருக்கிறதுனால எதுவுமே ஒத்து வரலைன்னா வேண்டாம், இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலான்னு மனசை அமைதிப்படுத்திக்கிறான். கடங்காரங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் சியோல்ல தான் வந்து இறங்கி இருக்கா. அந்த பிளைட்ல தான் லீஜுவும் வந்திருக்கான். இவளை பின்னாடி இருந்து பாத்துட்டு இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தொடர்ந்துட்டே வர, இந்த புது ஊர்ல திடீர்னு தானே ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வரவும் இவ பயத்துல ஓட ஆரம்பிச்சிடறா. அதுல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுகவும் அவனா சிரிச்சுட்டே அவ கை பிடிச்சி எழுப்பி விட்டு, என்ன பார்த்து எதுக்கு பயப்படுற, இல்ல நான் வேற யாரோ நினைச்சிட்டேன் அப்படின்னு அவ சொல்லி வாய மூடுறதுக்குன்னா அங்க இருக்கிற வேற ஒரு 4 பேரை பார்த்து இவன் பயப்பட ஆரம்பிச்சிடறான். அந்த 4 பேர் யாருன்னா, இவன் இப்படி வந்து இறங்குனதும் அப்படியே வீட்டுக்கு கையோட கூட்டிட்டு வரணும்னு லீஜோட அம்மா அனுப்பிச்சு வச்ச ஆட்கள். சோ அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறக்காக இவன் ஹீரோனோட தனியா வந்து மறைஞ்சுக்க, நீங்க எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படுறீங்க, அவங்கள்ட்ட சிக்னா நான் சின்ன பின்னமா ஆயிடுவேன். அப்ப ஐலாண்ட்ல எப்படி அந்த ஆட்கள்லாம் என்னோட எதிரிகளோ அதே மாதிரி இந்த ஊர்ல இவங்கள உங்களோட எதிரிகள் அப்படிதானு கேட்க, அப்படின்னு கூட வச்சுக்கலாங்கவும். சரி அன்னைக்கு நீங்க எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நான் உங்களோட கவனத்தெல்லாம் ஏன் பக்கமா தசை திருப்புறேன், அதுக்குள்ள நீங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த 4 பேர்கிட்டையும் போய் வெட்டியா பேச்சு கொடுத்துட்டு இருப்பாளா. அதுக்குள்ள லீச்சி வெளியில போய் மறைஞ்சுக்கிறான். இவன் போயிட்டான்னு தெரிஞ்சுட்டு ஏர்போர்ட் வாசல்ல ஒரு பஸ்ஸை புடிச்சு அதுல ஏறுவாளா. இவள எங்கேயோ இருந்து லீஜு பார்த்து இருந்திருப்பான்னு இருக்கு. அதனால அவசரமா ஓடி வந்து, 2 முறை உன்னை சந்திச்சிருக்கோம், உன் பேர் சொல்லவே இல்லையங்க, என் பேரு ஜூரின்னு அவ பஸ்ஸுக்குள்ள இருந்து கத்த, ஓகே ஜூரி இந்த சியோல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணலாங்கவும், அப்ப உங்க விசிட்டிங் கார்டை கொடுங்கங்கிறா. இவனே ஊரை சுத்திட்டு இருக்கிற ஆளு, இவனுக்கு எதுக்கு விசிட்டிங் கார்டுன்னு இவன் அதெல்லாம் வச்சிட்டு இருக்கலையாட்டு இருக்கு. பேப்பர்னு கூட எதுவுமே இல்ல, கையில ஹீரோயின் ஒட்டிட்டு போன பிளாஸ்டிக் மட்டும் தான் இருக்கு. அதை பிச்சு அதுல அவனோட அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு பாயின் கை காட்ட அதுக்குன்னு பஸ்ஸும் கிளம்பிடுது. இவளும் ஒரு ஸ்டாப்ல வந்து இறங்குறா. இந்த சியோல்ல அவளுக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க. அது யாருன்னா ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவ பேரு நேகா. அவளும் அவளோட அம்மாவும் இங்க ஒரு சலூன் கடை வச்சிருந்திருப்பாங்க. அம்மா ரீசெண்டா தான் இறந்து போனதால இவ மட்டுமா தனியா கவனிச்சுக்கிறா. ஹீரோயினா நல்லா சின்ன வயசுல இருந்தே தெரியும், இவளை விட பெரிய பொண்ணு தான், ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவதான் ஹீரோயினுக்கு அடைக்கலம் கொடுக்குறா. சரி சியோலுக்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்க, எனக்கு தான் பல மொழிகளை தவிர்த்து எதுவுமே தெரியாது, அதை வச்சு எதுவும் இங்க வேலை கிடைக்குமாங்க. சத்தியமா சொல்றேன், நான் சியோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், இங்க படிப்புக்கும் பணத்துக்கும் மட்டும்தான் மரியாதை. ஏதோ அம்மாவோட தொழில் எனக்கு கை கொடுத்துட்டு இருக்கு, உன்னோட ஸ்கில்ல வச்சு நம்ம ஐலாண்ட்ல தான் வேலைக்கு உதவும், இங்க உனக்கு எதுவும் தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களோட சிபாரிசு மூலமா வேலைக்கு சேரலாங்கும் போது எனக்குன்னு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தாரு அப்படின்னு இவ ஹீரோவை தான் மைண்ட்ல வச்சுட்டு சொல்றா. அப்ப அவர்கிட்ட போய் உதவி கேளுங்க, ஆனா அவருக்கு நான் கடைசியா பெரிய நம்பிக்கை துரோகம் ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டேன், அவர் என்ன திரும்பி கூட பார்க்க போறது இல்லங்கிறா. இப்போதைக்கு நேகா பேசி பக்கத்துல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குமா, அங்கதான் ஹீரோனா சர்வர் வேலைக்கு சேர்த்து விடுறா. இங்க இந்த பக்கம் ஹீரோவோட தாத்தாக்கும் ரொம்ப சீரியஸ் ஆயிடுது, நான் சாகறதுக்கு முன்னாடியாச்சும் என் பேத்தியை பாத்துறணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவுமே வருத்தப்பட, ஹீரோக்கா அந்த பேத்தியை கண்டுபிடிச்சிட்டு வர பொறுப்பை தாத்தா தாங்கிட்டதான் கொடுத்திருக்காரு, அதை தான் சரியா செய்ய முடியாதனாலதான் அவர் இன்னுமே குற்ற உணர்ச்சியில இருக்காரு. ஒருவேளை அந்த பொண்ணை இப்ப கொண்டு வந்து நிப்பாட்டினோம்னா இப்படி துடிச்சிட்டு இருக்க தாத்தா நிம்மதியா போய் சேருவாரு, இல்ல அவரு பழையபடி நல்லா ஆறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற போது தான் அவனுக்கு ஹீரோனோட ஞாபகம் வருது. தன்னோட அசிஸ்டன்ட் மூலமா அவ எங்க இருக்கா என்னதுன்னு கேட்டுட்டு சியோல்ல இப்ப அவ வேலை செய்யற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கே தேடி வந்துடுறான். இவ்வளவு அவனை பார்த்ததும், என்ன சார் என்ன இங்க வரைக்கும் தேடி வந்துட்டீங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறீங்களாங்க, அவனை அவளை கை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடா. இவ்வளவு பயந்துட்டு ப்ளீஸ் சார் நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு கதற ஆரம்பிக்க அவன் அவளை பாதிலே நிப்பாட்டி விட்டு ஒரு மாதிரி பாக்குறான். எதுக்கு இவர் இப்படி பாக்குறாருன்னு யோசிச்சுட்டு இருக்க, முதல்ல இவளோட அப்பியரன்ஸை மாத்தன்னு அவன் அவளோட ஜடையை கழட்டி விடுவானா. இவ்வளவு பயந்துடுறா, என்ன பண்றீங்க அப்படின்னு கத்த, ஓகே கொஞ்சம் ஸ்டைலிஸ்ட் வச்சு மாத்தனம்னா எங்க ஃபேமிலி ஆள் மாதிரி தான் தெரிவேன்னு எனக்கு ஒரு உதவி பண்ணணுங்க. இவன் திடீர்னு ஜடையை பிடிச்சி இழுத்ததுமே இவளுக்கு கொஞ்சம் பயம் பிடிச்சிருக்கும், ஒருவேளை இவன் தப்பானு நினைச்சிட்டு அவ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க இவன் டக்குன்னு அவ கை பிடிச்சி நிப்பாட்டி, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும், அதுக்கு நீ எதிர்பார்க்காத அமௌண்ட் கிடைக்குங்கவும், அமௌண்ட்னதுமே இவ ஆசையா என்ன பண்ணணும்னு கேட்க, இவன் தாத்தாவோட கதையெல்லாம் சொல்லி என்னோட லிட்டில் கசினா வந்து நடிக்கணுங்கவும், எனக்கு பணம் தேவைதான், என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் சில பொய்கள் சொல்லுவேன், நடிக்க தான் செய்வேன், ஆனா
நான் முழுசா வேறொரு நபரா உங்க இடத்துல வந்து என்னால நடிக்க முடியாது, அதுக்கெல்லாம் என் மனசாட்சி ஒத்துக்காது அப்படின்னு திடீர்னு நல்ல மாதிரி பேசிட்டாங்க வந்து போக இவனுக்கு என்ன சொல்லி நிப்பாட்டுறேன்னு தெரியல. உனக்கு நிறைய பணம் கிடைக்குங்கிறான். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் எப்பவுமே நல்லவங்கிற மாதிரி விறுவிறு நடந்துட்டு இருக்கேன். உன் பேர்ல எவ்வளவு கடன் இருந்தாலும் நான் அதை அடைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். என்னது கடன் எல்லாம் அடைக்கிறாரா? கடன் எல்லாம் அடைச்சிட்டானா இப்படி நம்ம ஓடி ஒளிய வேண்டாமேன்னு ஒரு ஆசையில நிக்கிறா. இருந்தாலும் இல்ல ஒரு வயசானவரை ஏமாத்துறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவன் பேசுறத கேட்கவே கூடாதுங்கிற மாதிரி இவன் இன்னும் ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்க இவன் ஓடி வந்து அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, ப்ளீஸ், எங்க தாத்தா எவ்வளவு கம்பீரமா இருந்தவர்னு தெரியுமா? அவரோட இந்த ஒரு குற்ற உணர்ச்சி தான் அவரை சாகவும் விடாம வாழவும் விடாம வதச்சிட்டு இருக்கு. ஒருவேளை ஒரு சின்ன சந்தோஷத்தை நான் அவருக்கு காட்டிட்டேன்னா அவர் திரும்ப உயிர் பெறவும் செய்யலாம், இல்ல நிம்மதியா கண்ணையும் மூடிடுவாரு. உன்னால அவர் முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வர முடிஞ்சதுன்னா உன் கடன் நான் அடைச்சிட்டு நீ உங்க அப்பாவும் ஜப்பான்ல செட்டில் ஆகணும் தானே ஆசைப்பட்டீங்க, அதுக்கு எல்லா வழிவகையும் நான் பண்ணி தரேங்கிறான். இவ்வளவு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நேரா ஃப்ரெண்டு தங்கியிருக்க இடத்துக்கு போனா அவ அதை இதையும் பேசி மனசு குழப்பி விட்டுருவா. நம்ம தனியா சிந்திப்போன்னு சனாக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கா, போலாமா போக வேண்டாமா? ஆனா அப்படி மட்டும் போனோம்னா பணமா நம்ம மேல கொட்டுமேனு அவ கற்பனை பண்ணி பார்க்கும் போதே ஜூரி இந்த மாதிரி ஒரு ஈச்சவாயம் உனக்கு திரும்பவும் கிடைக்க மாட்டான். அவன் சொன்ன ஆஃபர் ஏத்துக்கலான்னு அடுத்த நாளே ஹீரோ தேடி அவனோட ஹோட்டலுக்கு வந்துடுறா. எனக்கு நீங்க சொன்ன டீல் ஓகே அப்படிங்கவும் அவனும் அவனோட கசினோட போட்டோ அவனோட ஃபேமிலி வரலாறுன்னு மொத்தமா அவனுக்குன்னு அந்த பொண்ணை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் இவள்கிட்ட சொல்லிடுறான். சரி சார், உங்க சின்ன வயசு கசினை பத்தி சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறமா அவனோட வாழ்க்கையில அவ என்னெல்லாம் சந்திச்சாங்கிறத நானே டெவலப் பண்ணி என் கதையும் உள்ள சேர்த்து சொல்லிட்டுமாங்க? வேணாம், உன் கதையெல்லாம் கேட்டா தாத்தா இன்னுமே வருத்தப்படுவாரு. அவரோட பேத்திய நிராகரிச்சிருந்தாலும் அவ ஒரு நல்ல நிலைமையில இருக்கான்னு எங்க தாத்தா அவளை சந்தோஷமா இருக்க முடியும்னு. எங்க அத்தைக்கு பியானோன்னா நல்லா வாசிக்க தெரியும், சோ உனக்குமே மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அதனால நீ ஒரு மியூசிக் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிடலாம். ஏன்னா நீ சுத்தமா படிக்கலன்னு தெரிஞ்சுன்னா தாத்தா கஷ்டப்படுவாருங்கவும் இவ்வளவு சரிங்கிற ஹீரோவும் இவளுக்கு பேசிக்கா பியானோல என்னெல்லாம் வாசிக்க தெரியணுமோ அதெல்லாம் கத்து கொடுக்குறான். என்ன சார், நான் இதுக்கப்புறம் உங்க தாத்தாவை சந்திக்க வரலாமாங்க? இல்ல இன்னும் கொஞ்சம் உன்னை மாத்த வேண்டி இருக்கு, அது வரைக்கும் நீ ஹோட்டல்லயே தங்குங்கவும். இல்ல சார், நான் என் ஃப்ரெண்டு கூட தங்கியிருக்கேன், ஆனா நீங்க என்ன ஹோட்டல்ல தங்குறதா சொன்னீங்கல்ல, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்களா? ரொம்ப உதவியா இருக்குங்க. என்ன நடந்தாலும் இவ காரியத்துல கண்ணாதான் இருக்கான்னு பக்கத்துல இருக்கிற செக்ரட்டரி கிட்ட அவ கேட்கறத பண்ணி கொடுங்கிறான். சோ இவளுக்கு டெய்லியுமே ட்ரைனிங் ஹோட்டல்ல கொடுக்குறாங்க. இவளோட அப்பியரன்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. நேக்காவ சந்தேகமா, என்னடி ஏதோ ஹோட்டல்ல வேலை செய்ய போறேன்னு போனேன், ஆனா உனக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, உன்ன மாதிரி படிப்பறிவே இல்லாத ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு இவ்வளவு மரியாதைன்னு தெரிஞ்சிருந்தா நானுமே உங்ககிட்ட ஒரு 4 லாங்குவேஜ் கத்துட்டு இருந்திருக்கலாமாட்டு இருக்குங்க. அந்த ஹோட்டல்ல என்னோட பொறுப்பு அந்த மாதிரி, அதுக்கு தகுந்தாப்புல என்னோட அப்பியரன்ஸும் இருக்குன்னு ஹோட்டல் ஓனரே தான் என்னோட முன் சம்பளத்துல இருந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தாருங்க. அப்படி என்ன ஏமாந்த பையன் ஹோட்டல் ஓனர் உனக்கு வேலை கொடுத்தான்னு தெரியலையேன்னு அவன் இன்னும் சந்தேகப்பட, அது என்னமோ உண்மைதான், அவர் கொஞ்சம் ஏமாந்தவர் தாங்கிற. இவளும் இப்படி ஹீரோயின் அடிக்கடி அந்த ஹோட்டல் பக்கமா வந்துட்டு போயிட்டு இருக்கவும் ஒரு நாள் அங்க லீஜுவை சந்திக்கிறா. லீஜு அவனோட அம்மா கூட தான் ஹோட்டலுக்குள்ள வந்திருப்பான். திடீர்னு இவளை பார்க்கவும் பாதிலேயே ஸ்டாப் ஆகி, ஏய் என்ன இங்க வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு இன்னமும் என்ன கால் பண்ணவே இல்லங்க, நீங்க கொடுத்த உங்களோட பேரு அட்ரஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், சரி உன்னோட போன் நம்பர் கொடுங்க. அவளோட போன் கடைசியா கடன்காரனுங்க தூக்கிட்டு போனப்பவே மிஸ் ஆயிருந்திருக்கும். அது போக சியோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ தான் இப்போதைக்கு இவ போன் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், தங்களோட கண்ட்ரோல் முடிகிற வரைக்கும் அவ கொஞ்சம் தனிமைப்படுத்த மாதிரி தான் இருக்கணும்னு இருப்பான், அதனால என்கிட்ட போன் எல்லாம் இல்லங்க. என்னது இந்த காலத்துல போன் யூஸ் பண்ணாம இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம அவன் கையில இருக்கிற போன் அவகிட்ட கொடுத்துட்டு, என் டார்லிங் கூட ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கா, அந்த மீட்டிங் முடிஞ்சதும் உன் கையில உள்ள போன் கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக, டார்லிங்கா அது யாருன்னு பார்த்தா இவன் அவங்க அம்மாவோட தோள் மேல கை போட்டு போவானா. அம்மாவை அம்மான்னு தான் சொல்லுவாங்க, டார்லிங்னு சொல்றானா. அதுவும் இவனோட நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரி விசித்திரமா தான் இருக்கு. இவன் ஹீரோயின் கிட்ட பேசும்போது கூட லைட்டா ஃப்ளோட் பண்ற மாதிரி தான் பேசுவான். ஹீரோ கிட்ட எப்படி பேசினான்னு நம்ம பார்த்தோம்ல. இவ்வளவு பெரிய பணக்கார லேடி ஒட்டிட்டே போறானா, ஒருவேளை இவன் ஜிகலோவோ அப்படின்னு யோசிக்கிறான். ஜிகலோனா இந்த மேல் ப்ராஸ்டியூட் மாதிரி, அதெல்லாம் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரில ரொம்ப ஃபேமஸ். சிச்சி இவன் கிட்ட இருந்தா போன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ அதை தூக்கி போடலான்னு பாப்பா, ஆனா திரும்பி வந்து கேட்டானா என்ன பண்றதுன்னு போனோட அங்க இருந்து போயிடுறா. லீஜு அவனோட அம்மா எல்லாம் ஹீரோ சந்திக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்களோட புது ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா லீஜுவா அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியா சாப்பிடுற வேலையை மட்டும் பாத்துட்டு இருக்கான். அவனோட அம்மாக்கா இந்த சான் எப்படி பொறுப்பா இருக்கான், நம்ம பையன் மட்டும் இப்படி இருக்கானேங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி பொறாமையா தான் இருக்கு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க பையனுக்கும் சேர்த்து அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. லீஜு விட அவங்க அம்மாக்கு பிசினஸ் நாலேஜ் அதிகமா தான் இருக்கு. மீட்டிங் முடியவும் ஹீரோட செக்ரட்டரி யூனா விட்டு லீஜு ஒரு புது போனை வாங்குவானா. ஹீரோவா சந்தேகமா, ஏன்டா உன் போனை என்னாச்சுங்க, ஒரு பொண்ணு கொடுத்துட்டாங்க, ஏன்டா நீ இன்னுமா திருந்தல? இல்லடா இந்த பொண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, ரொம்ப டிஃபரெண்ட். ரொம்ப டிஃபரெண்ட்னா எப்படி, அதான் எனக்கும் தெரியல, நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அவ ஒவ்வொரு மாதிரி இருக்கா, ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தா. உன்ன நான் பார்த்தப்போ அவகிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு, அது இங்க யாரோ கூட்டிட்டு வந்து மாத்தி விட்ட மாதிரி இருக்குங்கிறான். ஹீரோவா ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, இங்க பாரு எந்த பொண்ணையும் நம்பி ஏமாந்துட்டு இருக்காத, உங்க அம்மா
இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் மைண்ட்ல இருக்குல்லங்க. இல்லையே, இனிமேதான் நான் அந்த பொண்ணை நல்லா ஃபாலோ பண்ண போறேன். அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதா என்னோட என்டர்டைன்மெண்ட்டேங்கிறான். இந்த பக்கம் லீஜுவோட போனை வச்சுக்கிற ஹீரோனுக்கு தொடர்ந்து பொண்ணுங்கள்ட்ட இருந்து மட்டுமா கால் வருது. அவளுக்கு அவங்கள்ட்ட என்ன பேசுன்னு கூட தெரியல. ஒரு மாதிரி அவனை பத்தின தப்பான எண்ணங்கள் இருந்தாலும் இதுதான் அவனோட வேலை. நம்மளது எப்படி டூரிஸ்ட் கைடுங்கிறது ஒரு வேலையோ அதே மாதிரி அவன் நிலைமை நம்மளை விட மோசமா இருந்திருக்கலாம். அதனாலதான் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கான். போனை வேற நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி அவனோட கஸ்டமர்ஸ் எல்லாம் டீல் பண்ணுவான்னு இவ வெயிட் பண்ணிட்டே இருக்க. அந்த சமயத்துல லீஜு கிட்ட இருந்து கால் வரவும் இப்ப அவனை தேடி பிடிச்சிருந்தா அவங்க போனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அங்க வந்து அவசரமா அங்கந்து போக, ஏய் நான் உங்ககிட்ட நிறைய பேசலான்னு வந்தேன், வா நம்ம சாப்பிட போலாங்க. அவ திரும்பி வந்து, இல்ல உங்க நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க எவ்வளவு தூரம் உங்க மனசையும் உடலையும் காயப்படுத்திட்டு இந்த வேலையை செய்றீங்கன்னு எனக்கு புரியுது. நான் இருக்கிற நிலைமையில உங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்லாம என்னன்னு தெரியல. முடிஞ்சா இதுக்குள்ள இருந்து நீங்க வெளியில வந்துருங்க. இந்த ஜிகுலாவா வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நான் ஒரு படத்துல பாத்துருக்கேங்க. இவ இப்படி எல்லாம் பேசவும் தான் அன்னைக்கு அம்மாவை டார்லிங்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போனதுதான் இவ இப்படி தப்பா புரிஞ்சுட்டு பேசுறான்னு. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த கார்ல நான் தப்பான தொழில் செஞ்சுவாங்கன்னு நினைச்சியா? நானும் பிறந்ததுல இருந்தே பணக்காரன். நான் டார்லிங் சொன்னேன்ல, அதுதான் எங்க அம்மா. எனக்கு ஃபுல் மணி சர்வீஸ் அவங்கள்ட்ட இருந்தா. அவ்வளவு அதிர்ச்சியா நீங்க பணக்காரங்களான்னு கேக்குறா. ஏன் நான் பணக்காரனா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? ஏழையா இருக்கும்னு ஆசைப்படுறியாங்க? அப்படி எல்லாம் கிடையாதுங்கிறா. அப்பவா சாப்பிட போலான்னு இவனும் அவளை கூட்டிட்டு போய் சாப்பிட எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அடுத்து சரி வா உனக்குன்னு ஒரு புது போன் வாங்கலாங்க. இல்ல நான் இப்போதைக்கு போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அது? அவர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேங்க. என்னது சியோல்ல இருக்கிறவங்க போன் யூஸ் பண்ணக்கூடாதா? நீ இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்க, உனக்குன்னு ஒரு போன் இருந்தாதான் நல்லது அப்படின்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல இவன் வழுக்கா டைமா அவளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்குறான். அதுலயும் அவன் காஸ்ட்லியான போன் தான் செலக்ட் பண்ணுவான். இவ தான் இவளோட பட்ஜெட் தகுந்தாப்புல வாங்கி கொடுக்க சொல்றான். முடிஞ்சா அதுக்கான பணத்தை கூட ரிட்டர்ன் பண்றேங்கிற. அவனும் சரிங்கிற மாதிரி போனை வாங்கி கொடுத்துட்டு இவங்க ரோட்ல வந்துட்டு இருப்பாங்களா. அங்க ஒரு டிவி ஷோரூம்ல டென்னிஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு. சாய்சி தான் விளையாடிட்டு இருக்கா. அதை எல்லாரும் நின்னு பாத்துட்டு இருக்கவும் இவளும் ஹை அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்லங்க. ஆமா அழகா இருக்கிறதுனால தானே இத்தனை பேரும் அவ விளையாடுற மேட்ச நின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆமா லீஜு, இந்த பொண்ணை பார்த்தாலே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. யார் சொன்னது? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். எப்பெல்லாம் இந்த பொண்ணு டிவில பாக்குறானோ அப்பெல்லாம் அவன் அவ்வளவு வருத்தத்துல இருப்பான். யார் இது? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்லவன். இது இன்னைக்கு நடக்கிற இந்த ஃபைனல் மேட்ச் டிராஃபியை வின் பண்ணணும் தான் அவனை கூட விட்டுட்டு 2 வருஷமா சொல்லாம கொள்ளாம போயிட்டான். ஆனா அவளுக்கு தெரியாது இந்த மாதிரி எத்தனை கப்புனாலும் அவ வின் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஆனா திரும்பி வந்து அவ ஆசைப்படுற மாதிரி அவன் மனசை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது. அவ திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியே நடக்க போகுது. மேபி வாய்ப்பு கிடைச்சா உன்ன கூட நான் சாய்சிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேங்க. இவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயரை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு சரிங்கடா. இங்க இன்னொரு பக்கம் ஹீரோமே அந்த நேரத்துல அந்த மேட்ச் தான் பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு தான் அந்த டோர்னமெண்டோட ஃபைனல் ரவுண்டு. அவ வின் பண்ணி கப்ப வாங்கவும் இன்னைக்கு அவன் போன் பண்ணிலாம் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல டிவிலேயே அவளை பார்த்துட்டு ஃபைனலி நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுல, வாழ்த்துக்கள் சாய்சிங்கிறான். அதுல இருந்து 2-3 நாள்ல தாத்தாவோட உடல்நிலையுமே ரொம்பவே சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. ஹீரோவும் இதுதான் ஹீரோனை தாத்தாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற சரியான நேரம்னு. இந்த மாதிரி தாத்தாவை இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், நீ வந்துருங்கிறான். அவளும் அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு கால் டாக்ஸில அங்க வந்துட்டு இருக்கா. அவரும் நிறைய கோட் ஷூட் போட்டவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் வரண்டால அங்க இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கலாம் வச்சு கேட்கும் போது ஹோட்டல் பிரசிடென்டோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. சேர்மனுக்கு அப்புறமா இந்த இவ்வளவு சொத்துக்களையும் அவரை விட 2 மடங்கு வயசு குறைவான சென்னால பாத்துக்க முடியுமாங்கிறதுல எங்க ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ள நிறைய சந்தேகம் இருக்கு. ஆனா அவரோட வாரிசுன்னு இப்போதைக்கு சென் மட்டும் தானே இருக்கான். நம்ம யார் பக்கம் இருக்கணுங்கிறது சீக்கிரமே முடிவு பண்ணணுங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கவும் ஹீரோ நினைச்சிட்டு இருந்திருப்பா, ஹீரோ தான் கம்பெனியோட பெரிய ஓனரு டைரக்டர் அப்படின்னு. ஆனா தாத்தா தான் சேர்மனு. நம்ம ஏதோ ஒண்ணும் தெரியாத தாத்தாவை ஏமாத்த போறது இல்ல. ஒரு காலத்துல பெரிய பிசினஸ் மேனா இருந்த ஒருத்தரை ஏமாத்த போறோம். கண்டிப்பா அவர் நம்மள கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்ட்டு உடனே ஹீரோ கால் பண்ணி நான் உங்கள்ட்ட பேசணும்னு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட் கூப்பிடுறா. இன்னும் நான் தான் உன்னை தாத்தா பார்க்க வர சொன்னேன்ல, இன்னும் ஏன் நீ டிலே பண்ணிட்டு இருக்கங்க? நீங்க சும்மா உங்க தாத்தாங்கிறீங்க. அவர் அவ்வளவு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட், சேர்மன். ஒருவேளை உண்மையில அவருக்கு தெரிஞ்சு என் மேல கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா அப்படி அவர் ஏமாத்தப்பட்டதா ஃபீல் பண்ணா ஓ மேல விட என் மேலதான் கோப்படுவாரு. நீ பயப்படாம வா அப்படிங்கவும், இல்ல சார் நீங்க அவரோட சொந்த ரத்தம், அதனால நீங்க ஏமாத்தினாலும் அவர் மன்னிச்சிருவாரு, ஆனா என்ன மன்னிக்க மாட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. சாரி சார், நான் இத்தனை நாள் உங்க டைமையும் மணியும் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி கேட்காம எங்க அவன் கெஞ்சினதை நின்னு கேட்டா மனசு மாறிடுமோன்னு விறுவிறுன்னு கிளம்பிடுறா. இங்க வார்டுலயா தாத்தாவோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாத்தா உங்க பேத்தி வந்துருவான்னு சொல்லி இருந்திருப்பான். இப்ப அவர் ஆசை எங்கன்னு கேட்க அவ வர மாட்டா அப்படின்னு இவன் அந்த சென்டென்ஸ வாய்க்குள்ளேயே முடிக்கிறதுக்குன்னு இந்த பக்கம் கிளம்பி போன ஹீரோயின் கீத்தனாலா தன்னை மாத்தணுங்கிறதுக்காக ஹீரோ எவ்வளவு தூரம் மேக்கிட்டு இருந்தான். அதுவும் அவனுக்கு அவன் தாத்தானா ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. தான் போனா ஒருவேளை அவர் உயிரை பொழைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொன்னான்ல. இப்படி கடைசி நேரத்துல அவன் நம்பிக்கையை உடைச்சிட்டு போனா அது ரொம்ப தப்புன்னு ஒரு மாதிரி தயக்கத்தோடயே அவன் சொன்ன அந்த வார்டுக்குள்ள நுழையவும் தாத்தா நான் இதோ வந்துட்டேங்கிறா. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் சோர்வா அந்த தாத்தாவோட கண்ணுல பல்ப் எரியுது. ஹீரோமே ஹீரோயினை பார்த்து தேங்க்ஸ் கண்ணிலேயே சொல்றதோட இந்த பார்ட் முடியுது. டிராமால இதுக்கு மேலதான் ஹீரோயினோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அது என்னன்னு நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.